இப்போ ஒரு கடையில போனா வேலை யாரும் கொடுக்க மாட்டாங்க. எங்க வேலை கொடுப்பாங்க சொல்லுங்க? நாங்களும் என்ன பண்றது சாப்பாட்டுக்கு? அதனால என்ன பண்றாங்க, நைட்ல இருக்காங்க. எங்களை மாரி அவங்களும் படிச்சிருந்தாங்கன்னா அவங்க ரோட்ல போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ் கிட்ட திட்டு வாங்கணும் அவசியம் கிடையாது. அந்த பிளட் போய் வேற பிளட் வரதுனால இந்த டோன் ஆயிடும், கலர் சேஞ்ச் ஆயிடும் எங்களுக்கு. நிறைய பெண்கள் கேட்டிருக்காங்க, எவ்வளவு நீங்க அழகா இருக்கீங்க, எப்படி இருக்கும்போது எப்படி இருந்தீங்க? ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க விஜய் பிரபா. நம்ம சேனல்ல வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம், நிறைய ஃபன் இன்டர்வியூஸ் வந்து நம்ம நிறைய பண்ணியிருக்கோம். ஆனா இன்னைக்கு எடுக்க போற இன்டர்வியூ வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்ம கிட்ட வந்து வந்திருக்க கெஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு அழகான 2 பெண்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் கூட கோரஸா தான் சொல்றீங்க. உங்களோட பேருங்க? என் பேர் மிதுனா. மிதுனா. உங்களோட பேரு? மெர்த்திக்குட்டி. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கு. இது வந்து எங்களுக்கு 2 பேர் ஒரே மாதிரி சிஸ்டர்ஸ், அதனால 2 பேரும் ஒரே பேரை வச்சிருக்கோம். உண்மையாவே வந்து காஸ்டியூம்ல இருந்து மேக்கப்ல இருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். மேக்கப்லாம் எங்க வாங்குறீங்க? கடையில தான் வாங்குவோம், ஆனா நாங்களே பண்ணிப்போம். நீங்களே வந்து? ஆமா, நாங்களே பண்ணிப்போம். ஓகே ஓகே. காஸ்டியூம்ஸ்லாம் அதுவும் கடையில தான். ஏங்க எல்லாமே கடையில தான் வாங்குவாங்க, இல்ல பர்టిక్యులரா வந்து சூஸ் பண்ணி எங்கயாவது இருக்காங்க? நாங்க இப்படின்னா ஒரு காஸ்டியூம்ஸ் வாங்குறதெல்லாம் போத்தீஸ்ல ஒரு பெரிய பெரிய கடையில வாங்குவோம். ஆனா நீங்க காஸ்டியூம்ஸ்க்கே வந்து நிறைய வந்து செலவு பண்ணுவீங்க. ஆமா, கண்டிப்பா செலவு பண்ணுவீங்க. ஆமா, மேக்கப்புக்கும் வந்து நிறைய கண்டிப்பா செலவு பண்ணணும். சின்ன வயசுல இருந்தே அழகுபடுத்திக்கணும் தான் ஆசைப்பட்டு பெண்மை அடிச்சோம். கண்டிப்பா. அதனால வந்து இதுக்காக செலவு பண்றதை யோசிக்க மாட்டோம். சாப்பிட்டீங்களா 2 பேரும்? சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா? ஏதோ கொஞ்சம் அரைக்குறையா சாப்பிட்டு வந்தேன். ஓகே, நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். இந்த மாதிரி நம்ம ஜாலியாவே வந்து கொண்டு போலாம். சரிங்களா? உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. என்ன பத்தி என்ன சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இவ்வளவு கேளுங்க. சரி, அப்ப நீங்க என்ன திருப்பி கேட்க கூடாது. உங்களை பத்தி உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். உங்களை பத்தி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ப்ரொஃபைல்? என்னோட நேம் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். நான் வந்து இந்த மாடலிங், பியூட்டிஷியன் அந்த மாதிரி ஒரு ஒர்க்ல போய் அந்த ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க? நான் வந்து வீட்டுலதான் இருக்கேன். எனக்கு மாடலிங் பண்ண ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு படிக்க தெரியாதா, திடீர்னு ஒரு மாடலிங் பண்ணா வின் பண்ணிட்டா அங்க என்ன பேசுறதுன்னு யோசிக்கணும் ஃபர்ஸ்ட், புரியுதுங்களா? அதனால நான் கலந்துக்கு தெரியாத, ஒரு படிக்க தெரியாத காரணத்தினால அதுல நான் இன்னும் கலந்துக்கல. ஆனா கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா கலந்துப்பேன், கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு ஆசையா இருக்கு எனக்கு. ஓகே, என்னவா ஆகணுன்ற ஒரு விஷயம் நம்ம வந்து ஃபியூச்சர்ல ஆக போறோம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கா? எனக்கு வந்து மாடலிங் பண்ணணும் தான். மாடலிங்ல அடுத்த லெவலுக்கு வந்து போகணும். ஆமா, படிப்படியா முன்னேறணும். நீங்க? ஸ்டாண்ட்ஸ் ஆகணும். சூப்பர். அந்த மாதிரி விஷயங்கள். அப்ப நிறைய கனவுகள் வந்து சுமந்துட்டு தான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சின்ன வயசுல இருந்தே கனவுகள் தானே. ஒரு மெச்சூர் பண்ணதும், ஒரு பெண்மை ஆகணும், அதுக்கப்புறம் தன்னை அழகுபடுத்திக்கணும், அப்புறம் மேல மேல இன்னும் வேற லெவல் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும். எல்லாருக்கும் இருக்கிற ஆசைகள் தான் வந்து ஃபைனலா ஸ்டாண்ட்ஸ் ஆகணும், வேர்ல்ட் லெவல் அந்த மாதிரி ஆகிட்டீங்கன்னா எனக்கு என்ன வாங்கி தருவீங்க? நீங்க ஆயிருக்கீங்க கண்டிப்பா. ஏன்னா நம்ம எதை நோக்கி வந்து ஓடிட்டு இருக்கோமோ கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா நீங்க என்ன கேக்குறீங்களோ நாங்க வாங்கி தரோம். ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் கூடயும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இப்ப இவ்வளவு அழகா, இவ்வளவு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயங்கள் பேசுறீங்களா, உங்களுக்குள்ளேயே ஒரு மனசு இருக்கு, அழகா பேசுறீங்களா. ஆனா வெளியே வந்து உங்களை பாக்குற பார்வைகள் எப்படி இருக்கு? நீங்க நிறைய பாத்துருப்பீங்கல்ல. எப்படின்னு பார்த்தா, நாங்க இப்ப அழகுல ஒரு பெண்ணு தான். ஆனா வெளியில நடந்து போகும்போது எங்களை ஒரு மாதிரியா பாக்குறாங்க எல்லாருமே. அவங்கள மாரி எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க, புரியுதுங்களா? நாங்க இப்படி அழகா ஆனாலும் கண்டிப்பா அவங்க வெளில போகும்போது, ரோட்ல போகும்போது அங்க பாரு எப்படி போறாங்க அவங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது ஏன் அப்படி இருக்கு தெரியல. ஆனா நாங்களும் ஒரு பெண்ணு தானே. அதாவது என்னன்னா, எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் டிரான்ஸ் வந்து படிச்சு பெரிய ஆளாகி ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல வந்தாலுமே இன்னும் மக்கள்கிட்ட வந்து டிரான்ஸை பத்தின அந்த ஒரு தவறான அந்த எண்ணங்கள் இன்னும் போகல. கண்டிப்பா அது அப்படியேதான் இருக்கு. யாராகட்டும் வெளியில போனா இந்த மாதிரிதான் அப்படின்ட்டு எனக்கே நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கு. போகும்போது ஒரு பஸ் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியுமா? ரீசெண்டா நான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட வெளில போனேன். ஊருக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்,
அங்க வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க தான். அவங்க படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நாலேஜ் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க திடீர்னு வந்து நான் சூட்கேஸ் இருக்கேன், என்னோட சூட்கேஸ் எடுத்துட்டு நான் போயிட்டு இருக்கேன் என்னோட பாய் ஃப்ரெண்டோட. அப்போ வந்து ஒரு திங்ஸை என்னோட சூட்கேஸ்ல வைக்கிறாரு அவரு. உடனே நான் அவங்க கிட்ட அமௌண்ட் வாங்குறேன், ஐ மீன் பெக்கிங் பண்றேன் அப்படின்ற மாதிரி. அவங்களா கொடுத்தா வாங்கு, நீயா வாங்கக்கூடாது, புடுங்க கூடாது, சீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து பேசுறாங்க. அப்போ உடனே எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங் ஆயிடுச்சு. பார்க்க நான் ஒரு டீசெண்டா தான் போறேன், அவ்வளவும் நான் இதாகவும் போகல. ஒரு டிராவல் பண்ற அந்த டிராவல் பேக்கேஜும் என்கிட்ட இருக்கு. இருந்தும் படிக்காதவங்கன்னா ஓகே, அவங்க படிச்சிருக்காங்க, ஒரு டிபோர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி பண்றது ஒரு அதிசயமா இருக்கு. அது ரொம்ப மனசு கஷ்டம். ரொம்ப அந்த இடத்துல எனக்கு கஷ்டமாயிடுச்சு. என் பாய் ஃப்ரெண்ட் முன்னாடி எனக்கு இன்னும் அசிங்கமாயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப கல்ட்டியா ஃபீல் ஆயிடுச்சு. அவனுக்கும் அந்த இடத்துல அசிங்கம். ஏன்னா அவன் எதை பத்தியும் யோசிக்காம என் கூட ஒரு பப்ளிக்ல டிராவல் பண்றான். அப்போ வந்து அவனுக்கும் அந்த இடத்துல இதா தானே இருக்கும். அந்த அந்த இன்சிடென்ட்ஸ் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் அது என் மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா? எனக்கு அந்த மாரினா நான் வெளியில போகும்போது அது மாதிரி நிறைய ஆயிருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறையவே ஆயிருக்கு. நம்மளுக்கு தேவை அதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, நம்ம இப்படி மாறிட்டோம் ஒரு பெண்ணா. நம்மளுக்கு மனசுக்கு தெரியும் நம்ம ஒரு பெண்ணு தான். யாரையும் எதை சொல்றாங்க நம்ம கேட்கக்கூடாது. இன்ட்ரோ சொல்லும் போது நான் திருநங்கைன்னு எங்கேயுமே நான் பயன்படுத்தினது இல்லை. நான் பெண்கள் தான் பயன்படுத்தினேன். எதுக்காக அந்த வார்த்தை சொன்னேன் அப்படின்னா, நீங்க அதுக்காக தான், அதுக்கான ஒரு விஷயம் தான் படிச்சு அதுவாக தான் தன்னை உணர்றீங்கன்னும் போது நான் உங்களுக்கான மரியாதை வந்து அந்த வார்த்தையை சொல்லி பேசினா தான் நல்லா இருந்தா நான் அந்த வார்த்தையை வந்து நான் பயன்படுத்தினேன். ஸோ இந்த மாதிரியான பீப்புள்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை பத்தி நம்ம பின்னாடி பேசுறேன். அதை தவிர்த்து ரொம்ப நல்லவங்கன்னு ஒரு சில லைஃப் யாராவது பார்த்துருக்கீங்களா? ரொம்ப வந்து கேர் பண்ணாங்க, இந்த மாதிரியான பீப்புள்ஸ் இருக்காங்க? இருக்காங்க, நிறைய பேருவே இருக்காங்க. இப்ப வெளியில போயிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு அடிபட்டு கீழே விழுந்துட்டா அப்படியே விட்டுட்டு போக மாட்டாங்க. இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. எடுத்து கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்லயே விட்டுட்டு போயிருக்காங்க. சில பேர் இருக்காங்க, நிறைய பேர். பாதி பேர் எப்படி இருக்காங்களோ தெரியாது, சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க. உங்க லைஃப்ல அந்த மாதிரி? என்னோட லைஃப்ல நான் அப்படி யாரையும் நல்லவங்களா பார்த்தது இது வரைக்கும் யாரையும் பார்க்கல. நான் யாரையும் பார்த்தது இல்லை. ஏன்னா ரொம்ப அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். என்னதான் இருந்தாலுமே அந்த மாதிரி நான் யாரையும் பார்த்தது இல்லை. சொல்ல போனா என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். என் ஃபேமிலியில கூட இன்னும் என்ன பொண்ணு அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்டே இன்னும் திருத்தங்கள் இருக்கு. சொல்ல போனா என்னோட டிரான்ஸ் ஃபேமிலி, அதை தாண்டி என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். உங்களோட லைஃப்ல யாரை ரொம்ப வெறுக்கிறீங்க? யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க, எனக்கு அவங்க இந்த கேட்டகரி நான் வெறுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்க? இல்ல சொல்லணும்னா சொல்லலாம், வேணாம்னா நார்மலா சொல்றீங்களா இல்ல வேற மாதிரி? இல்ல இந்த பீப்புள்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிடிக்காது, இல்ல பர்சனலா வந்து ஒருத்தர் பிடிக்காது அந்த மாதிரி. எனக்கு பிடிக்காத பீப்புள்ஸ் அப்படின்னா ரொம்ப இந்த ஆட்டிடியூட் காமிச்சிட்டு பார்க்கும்போது ரொம்ப திமிரா பாக்குறது, பாக்குற அந்த பார்வை ஒரு மாதிரி இருக்கும், ஏளனமா இருக்கும். அது அந்த டைம்ல எனக்கு அடிச்சிடலாம் போல தோணிடும். ஒரு லிஃப்ட்டுக்கு நின்றுட்டு இருக்கோமோ, எதுக்கோ ஒரு ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தா கூட அந்த இடத்துல எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அந்த டைம்ல அவங்க அந்த பார்வை, இந்த இப்படி தள்ளி போய் நிக்கிறது, அந்த மாதிரி பண்ற பர்சன் தான் எனக்கு அடிச்சிடணும்னு தோணிடும். செம்ம கடுப்பாயிடும். சிலர் அடிச்சிருக்கேன். அது அடிச்சு ரொம்ப கோவம் ஆயிடுச்சுன்னா நான் பொறுக்க மாட்டேன், அடிச்சுடுவேன். அந்த மாதிரி தள்ளி போட்டுக்கிட்டுங்களா? அடிக்க மாட்டீங்க, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா, எந்த விதத்திலயும் நாங்க குறைஞ்சிட்டு இல்ல. கண்டிப்பா நாளடைவுல டிரான்ஸ் எல்லாருமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு தானே இருக்காங்க. இன்னும் அந்த ஸ்டேஜ்ல இல்ல, எல்லா பொசிஷன்லயுமே அவங்க இருக்கதானே செய்யறாங்க. அப்போ எங்களுக்கான ரெஸ்பெக்ட் இருக்குல்ல. அந்த அதுலயும் இந்த எப்படி சொல்றது, ஹை லெவல் ஃபேமிலிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில ஹை கிளாஸ் ஃபேமிலிஸ், அவங்கதான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே ஒதுங்கி போறது, அந்த மாதிரி ரொம்ப தீண்டத்தக்காத ஒரு பர்சன்ஸ் மாதிரி, ஒரு நோயாளி மாதிரி, அந்த மாதிரி இப்படின்ட்டு போறது செம்ம கடுப்பாகும்ல. சப்புன்னு கொடுத்தெல்லாம் போல இருக்கும். சரி, அவனுக்கு ஒரு மரியாதை இருக்கு, நம்மளோட மரியாதையை அவன் அலட்சியம் பண்றான்ட்டு அவனோட மரியாதை நம்ம அலட்சியம் பண்ணிருக்க கூடாது இல்லையா? அதுக்காக அவனோட மரியாதைக்காக நான் அந்த இடத்துல விட்டுடுவேன். சூப்பர். நீங்க இடத்துலன்னா அவ்வளவுதான். நீங்க இப்ப இங்க கேட்கும் போது நீங்க ப்ரிப்பேர் என்ன பண்றீங்க? அடுத்து நம்ம கிட்ட தானே வருவான் அப்படின்ட்டு. இல்ல அப்படியெல்லாம் இது நீங்க யாரு ரொம்ப நான் அப்படியெல்லாம் யாரையும் வெறுக்க மாட்டேன், எல்லாருமே நேசிப்பேன். ஏன்னா
இப்படி மாறிந்தே ஒரு பாசத்துக்கு மட்டும்தான், புரியுதுங்களா? நம்மளுக்கு தேவை ஃபர்ஸ்ட் பாசம் தான், காசு பணம் எல்லாம் தேவை கிடையாது. அன்பு மட்டும்தான் வேணும். அதனால எனக்கு யாருமே வெறுக்க தெரியாது. பாசமா யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட பாசமா பேசுவேன். புரியுதுங்களா? ஓகேங்களா? எனக்கு புரியுது. யாரை வந்து ரொம்ப நேசிக்கிறீங்க? எனக்கு லைஃப்ல ஒரு ரொம்ப பிடிக்கணும் ஒரு பர்சன் இருக்குங்களா? என்னோட பாய் ஃப்ரெண்ட். உங்க பாய் ஃப்ரெண்ட். அவரை பத்தி சொல்லுங்க. எப்படி எப்படி இந்த லவ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லலாமா? சொல்லலாம். இருந்தாலும் எப்படி சொல்றது, இந்த காலத்துல டிரான்ஸ ஏமாத்துற இந்த பசங்க இருக்காங்க. நான் அவரை ஏமாத்திட்டேன். நீங்க ஏமாத்திருக்கீங்க. இது புதுசுங்க, இது புதுசு. நம்ம நிறைய விஷயங்கள் இதை பத்தி பேசலாம். நான் ஒரு வழியில நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன், அவரை நான் ஏமாத்திட்டேன். ஸோ அப்படின்னும் போது அதையும் அக்செப்ட் பண்ணி அகைன் வரும்போது என்ன அக்செப்ட் பண்ணி அவர் நினைச்சிருந்தா என்னை எவ்வளோ அலட்சியம் பண்ணிருக்கலாம், எவ்வளோ பேசிருக்கலாம். இப்போ வரைக்கும் என்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்கறவங்க மத்தியில இல்லையா? ஒரு பேரண்ட்ஸ் அப்படி என்னோட பேரண்ட்ஸ்லாம் கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு சோர்சஸ் கிடைக்கும், நான் எதுனா சம்பாரிச்சு பார்ப்பேன், நாளடைவில் அவங்கள கேர் பண்ணிக்குவேன். அந்த மாதிரி ஒரு காரணத்தோட தான் இருப்பாங்க. எந்த ஒரு காரணமும் இல்லாம என்கிட்ட அன்லிமிட்டெட் லவ். அன்லிமிட்டெட் லவ். ஓகே. அதனால எனக்காக எவ்வளோ ஃபேமிலி எதிர்த்துட்டு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. சூப்பர். இன்னைக்கு அலோனா இருக்காரு என்னால. அதனால எனக்கு அவரு ரொம்ப பிடிக்கும். அது தாண்டி என்னோட டிரான்ஸ் ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். என்னோட பேரண்ட்ஸ் ஃபேமிலி தான் அது லாஸ்ட்ல தான். அவங்க எல்லாம் சரியா இருந்தா எனக்கு நான் இந்த நிலைமையில இருக்க மாட்டேன் இல்லையா? அதனால நான் அவங்கள நேசிப்பேன், இருந்தாலும் முன்னிலையில வைக்க மாட்டேன். என்ன அவங்க முன்னிலையில வைக்கல. இந்த ஈகோவோ பிரெஸ்டீஜோ கிடையாது, ஒரே ஏக்கம், அவ்வளவுதான். ஓகே. இந்த இடத்துல வந்து உங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து நான் பெரிய ஹார்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு அன்பு கொடுத்துருக்காருன்னு நீங்க சொல்லும் போதே அவ்வளவு அழகா சொன்னீங்க. அப்ப மனசுக்குள்ள எவ்வளவு என்ன விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியுது இல்லை. நீங்க உங்ககிட்ட வர